ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் அப்புறம் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக ஒரு ஜூஸ் தான் போட போகிறோம். என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் பீட்ரூட் ஜூஸ் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஜூஸ் குடிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியா செஞ்சு சாப்பிட்லாம், செஞ்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. எனக்கு ஞான உதயம் வரும்போதே செஞ்சாதாங்க உண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மதியமே பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். பட் இப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன். ஜூஸ் போடணுன்னு மதியமே நினச்சேன். இப்போ தான் ஞாபகம் வந்ததுனால இப்போ போட்டுட்ருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் பீட்ரூட்டில் உள்ள தொலி எல்லாத்தையும் எடுக்கணும். அதுதான் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா பொறுமையாக எடுக்கணும். நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீட்ரூட்டு எனக்கும் எங்கள் மம்மிக்கு மட்டுங்கிறதுனால, ஏன்னா இந்த ஒரு பீட்ரூட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வரும். நம்ம மில்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இது ஊற்றுவோம். சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே குடிப்பாங்க அரைச்சி. அதனால் பார்த்திங்கன்னா நிறையா இது தேவைப்படும். நான் பார்த்திங்கன்னா மில்க் ஊற்றி தான் எப்பயுமே சாப்பிடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இது தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதுக்காக தான் பண்ணிகிட்ருந்தேன். நானும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பையன் அவனும் நானும் தான் பேசிகிட்டே கட் பண்ணிகிட்ருந்தோம். அவனும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருந்தானா, நானும் அப்படியே பார்த்திங்கன்னா அவன் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவன் பிஸ்கட் சாப்பிட்டுட்ருந்தான். அதை காட்டிகிட்ருந்தான், நானும் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதை ஃபுல்லாக நம்ம ஸ்கியூப்பாக வெட்டணும். தொலியை ஃபுல்லாத்தையும் எடுத்து முடிச்சாச்சு. இவன் பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் ஃபன் பண்ணி அங்கிட்டும் இங்கிட்டும் திரிஞ்சிட்டு இருந்தான். வெட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்டிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், அது அமுக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்படியோ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி முடிச்சுட்டு அதை ஃபுல்லாக இப்போ அரைக்கிறது தான் நமக்கு வேலை. அதுதான் பெரிய வேலையாக இருக்கும். எங்கள் மிக்சியில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் அந்த கனமான பொருள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் அடிக்கவே மாட்டேங்குது, ஏனே தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக இன்னும் கட் பண்ணணுமே அப்படின்ட்டு இன்னும் பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக தான் கட் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ அடிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரைஞ்சிரும். பெருசு பெருசாக போட்டோம்னா அது அப்படியே அந்த பின்னிலேருந்து ரொம்ப சவுண்டு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் குட்டி குட்டியாக நான் இப்படி கட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரை பார்த்திங்கன்னா மிக்சியில் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இதை ஃபுல்லாக இதுக்குள்ளே போட்டுக்கிடுவோம். போட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறது தான் வேலை. ஃபுல்லுத்தையும் அரைச்சிட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் வேறையா, அதனால் நம்ம குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஜீனி போட்டுட்டேன். அதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறுமனையாக பார்த்திங்கன்னா அரைச்சிக்கிடணும். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மையாக அரையணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரையணும். நல்லா மையாக அரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஜீனி அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணியை ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரைச்சிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் அந்த
மில்க்கு தான் எடுத்திருக்கேன். அதை பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு அதை பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிறது தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா அவ்வளோதான், அரைச்சாச்சு. நீங்கள் வடிகட்டி குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம், இல்லைனா அப்படியே குடிக்கிறவங்களா இருந்தாலும் குடிச்சிக்கலாம். செம்ம சிம்பிளான வேலை. இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா இதாங்க பொழுதுபோக்கேவும். ஏன்னா இன்றைக்கி எதுவுமே பண்ணலை, அதனால் இது தான் பண்ணேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலாக எல்லாத்தையுமே அரைச்சி முடிச்சுட்டு நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிறது தான் வேலை நமக்கு. நான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டம்ளரில் ஊற்றி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையுமே கொடுக்கணும், அதுதான் வேலை. நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெருன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நல்லா தண்ணியாக பாருங்கள், நல்லா மில்கெல்லாம் மேலே மதந்த மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 டம்ளர் கிட்ட வந்துச்சு. கட்டியாக இருக்கனால பார்த்திங்கன்னா நல்லா கொலன்னு இருந்துச்சு. இதுக்கடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் குடிச்சு பார்த்ததுல ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் வடிகட்டி குடித்தோம். எங்களுக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.